அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இந்த இடத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும் என்கிற தலைப்பிலே உரையாற்றுமாறு சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இந்த தலைப்பின் கீழ் குறிப்பாக பெண்களுடைய சில பொறுப்புகளை சுட்டிக்காட்டுமாறும் சகோதரர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அன்பின் தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இன்று முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இன்று முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக, எமக்கு முன்னர் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்காக ஏராளமான தியாகங்கள் செய்த ஆண்களும் பெண்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் நாம் எவ்வளவு தூரம் பின்தங்கியவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பல போர்க்களங்களை சந்தித்திருக்கிறார்கள். பத்ர் யுத்தம் முடிகிறது. முடிந்ததற்கு பிறகு முஸ்லீம்களை பழிவாங்குவதற்காக 3000 காபிர்கள் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி நபி அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்த சஹாபாக்களை வைத்து என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்கிறார்கள். மூத்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், 3000 பேர் வருகிறார்கள், எதிரிகளை நாங்கள் மதீனா உள்ளே வர வைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்கிறார்கள். நபி அவர்களுக்கு இந்த ஆலோசனை நல்லதாக படுகிறது. ஆனால் இளம் சஹாபாக்கள் இதுக்கு மாற்றமான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். யார் ரசூலல்லாஹ், எதிரிகளை மதீனா வரை வரவிட்டால், போர்க்களத்தில் எங்களுடைய கை கொஞ்சம் தாழ்ந்து விட்டால், நாங்கள் கொஞ்சம் பின்னடைந்து விட்டால், அவர்கள் வந்து எங்களுடைய பெண்களை கொலை செய்வார்கள், எங்களுடைய சிறுவர்களை கொலை செய்வார்கள். இதைவிட எங்களுக்கு என்ன அவமானம் இருக்கிறது? எதிரிகளை உள்ளே வரவிடக்கூடாது. மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் நாங்கள் போய் அவர்களை ஒரு உஹது களத்திலே வைத்து சந்திப்போம். அப்படியே எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தாலும் எங்களுடைய பெண்களுக்கு பாதிப்பு வராமல், எங்களுடைய சிறுவர்களுக்கு பாதிப்பு வராமல் நாங்கள் பாதுகாக்கலாம் என்று சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த யோசனை நல்லதாக படுகிறது. சில உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்பட்டாலும் பெண்களை பாதுகாக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறார்கள். இப்போது போருக்கும் சஹாபாக்களும் போய்கொண்டிருக்கிறார்கள். பின்னால் திரும்பி பார்க்கிறார்கள், ஒரு பெண்கள் குரூப் அப்படியே போர்க்களத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹு இருந்தார்கள், சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள், உம்மு அம்மாரா ரலியல்லாஹு இருந்தார்கள். இப்படி ஒரு பெண்கள் குரூப் வந்து கொண்டிருக்கிறார்கள் போர்க்களத்துக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது மாத்திரம் வந்தது. அவர்களை பார்த்து கேட்டார்கள், உங்களையெல்லாம் யார் வர சொன்னது? பெண்களுக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்களே இங்கு போய் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் சிலர் அதிகமாக மரணித்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். உங்களை யார் போர்க்களத்துக்கு வர சொன்னது என்று கேட்டார்கள். அப்போது உம்மு ஹராம் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், எங்களால் வாள் எடுத்து போராட முடியாவிட்டாலும் காயப்பட்டவர்களுக்கு மருந்திடலாம், தாகத்தில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கலாம், சாப்பாடு ஏற்பாட்டை நாங்கள் பண்ணலாம், கீழே விழக்கூடிய அம்புகளை புறக்கி உங்களுக்கு நாங்கள் தரலாம், இது போன்ற வேலைகளையாவது நாங்கள் செய்யலாம் அல்லவா என்று கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், ஆகா, இந்த வேலைக்கு நாங்கள் சஹாபாக்களை ஒதுக்கினால் எங்களுக்கு போரிலே படை பற்றாக்குறை ஏற்படும், இது நல்ல யோசனையாக இருக்கிறது என்று அவர்களையும் அழைத்து செல்கிறார்கள். அந்த பெண்களுடைய மனநிலையை பாருங்கள். போர்க்களத்துக்கு வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, வரக்கூடாது என்றுதான் அவர்களும் விரும்பினார்கள். அப்படி இருந்தும் அவர்களாகவே ஆசைப்பட்டு போர்க்களத்திலே நாங்களும் இந்த இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியிலே பாதுகாப்பிலே பங்களிப்பு செய்ய வேண்டும் என்கிற மனநிலையோடு இருந்தார்கள். இது அன்று வாழ்ந்த முஸ்லிம் பெண்களுடைய மனநிலையாக இருக்கிறது. இன்று எங்களுடைய நிலை என்ன என்று சிந்தித்து பாருங்கள். ஏதோ மார்க்க ரீதியான ஜமாத்துக்களுடன் தொடர்பாக இருக்கக்கூடிய பெண்களிடத்திலே பயானுக்கு கூப்பிட்டால் இப்படியாவது வருவார்கள். மற்ற பெண்களிடத்திலே ஒரு பயான் கேட்பதற்கு எடுப்பதாக இருந்தால் கூட இன்றைக்கு சிரமமாக இருக்கிறது. கேட்டால் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களுக்கு வேலைப்பளு,
வீட்டிலே விடிந்ததிலிருந்து படுக்கின்ற வரைக்கும் எங்களுக்கு வேலை இருக்கிறது. பிள்ளைகளை பார்க்க வேண்டும், துணிகளை துவைக்க வேண்டும், சமைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதுக்கு முன்னால் இருந்த பெண்களுக்கு இந்த வேலையெல்லாம் இருக்கவில்லையா? சற்று யோசித்து பாருங்கள். எங்களுடைய தாய்மார்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்கள் சமைக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களே விறகு தேடி எடுத்துட்டு வர வேண்டும். அவர்கள் அடுப்பை பற்ற வைப்பதாக இருந்தால் லாமனை ஊற்றி, இல்லை என்றால் ஊதி ஊதி அவர்கள் அடுப்பு பற்ற வச்சு அவர்கள் சமைக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நிலை இருக்கிறதா? திருப்பினோடனே 10 நிலையில் எங்களுடைய அடுப்புகள் இருக்கிறது, கேஸ் குக்கர் இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் வீட்டுக்கு பாவனைக்கு தண்ணீர் தேவையாக இருந்தால் எங்கெங்கேயோ போய் தண்ணி எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நிலை இருந்தது. இன்றைக்கு வீடுக்கு உள்ளேயே குசினியிலே நம்ம டெப்லைனோடு இருக்கிறோம். அன்றைக்கு அவர்கள் துணி துவைப்பதாக இருந்தால் ஆற்றுக்கோ குளத்துக்கோ துணியெல்லாம் தூக்கி கொண்டு போய் கழுவி கொண்டு வரக்கூடிய நிலை இருந்தது. இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே வாஷிங் மிஷின் வச்சு நம்ம கழுவி கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு அவர்கள் கறிக்கு சரக்கு போடுறதாக இருந்தாலும் சரி, கொச்சிக்காய் போடுறதாக இருந்தாலும் சரி, மஞ்சள் போடுறதாக இருந்தாலும் சரி, அவர்களே அரைச்சி தூளாக்கி அதைத்தான் அவர்கள் போட்டு கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு எல்லாமே ரெடிமேடாக வருகிறது. இந்த நிலையிலே எங்களுடைய பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுடைய தாய்மார்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்றால் இவ்வளவு வேலையும் செய்திருப்பார்கள். 10-12 பிள்ளைகளை பத்து போட்டு வளர்த்தும் இருப்பார்கள். மாலையானால் வீட்டில் அவங்களுக்கு மார்க்கம் என்று நினைத்த மாதிரி கன்சுலர்ஸ் ஓதிருப்பாங்க, மௌலுது ஓதிருப்பாங்க, தலைப்பாத்தியா ஓதிருப்பாங்க, அதுகளையும் செஞ்சிருப்பாங்க. ஊரில் யாருக்காவது நோய் நொடி என்று சொன்னால் நோய் பார்க்கவும் போயிருப்பாங்க. இன்றைக்கு எங்களுடைய நேரமெல்லாம் எங்கே போச்சுது? ஒன்று, அல்லாஹ் தஆலா எங்களுடைய நேரத்தினுடைய பரக்கத்தை எடுத்திருக்கிறான். ரெண்டாவது, எங்களுடைய டைம்களை எல்லாம் நாங்கள் டிவிக்கும் தேவையில்லாத வேலைகளுக்கும் ஒழுங்கில்லாத வாழ்க்கை முறைக்கும் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மூதாதையர்கள் போன்று நாங்கள் இரவைக்கு நேரத்தோடு தூங்குவது கிடையாது. எங்களுடைய மூதாதையர்கள் போன்று காலையிலே நேரத்தோடு எழுந்து வேலைகளை செய்வது கிடையாது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி பி புக்கூரத்திஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு அதிகாலை பொழுதில் நீ பரக்கத் செய்வாயாக என்று. பரக்கத்துக்குரிய அந்த நேரம் எங்களுடைய வாழ்க்கையிலே தூக்கத்திலே போய் விடுகிறது. இப்படி நாங்களாக எங்களுடைய வாழ்க்கையை முறைகேடான ஒரு வழிமுறைக்கு கொண்டு போயிருக்கிற காரணத்தினால் எங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பில்லாமல் போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நேரமில்லை என்ற பிரச்சனையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் உண்மையை சொன்னால் எங்களுக்கு நேரம் மிச்சமாக இருக்க வேண்டும். கடந்த கால தாய்மார்களோடு ஒப்பிடுகின்ற போது நிறைய நேரம் எங்களுக்கு மிச்சமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இல்லை, 4 நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு நேரம் இல்லை என்கிற நிலைக்கு அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறை மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இந்த இஸ்லாத்தை பரப்ப வேண்டும், இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற கடமை ஆண்களுக்கு இருப்பது போலவே பெண்களுக்கும் இருக்கிறது. இந்த உஹது போர்க்களத்தையே நீங்கள் எடுத்துக்கொண்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்கிற ஒரு வதந்தி பரவுகிறது. சஹாபாக்கள் தடுமாற்றமாகி விடுகிறார்கள். சில சஹாபாக்கள் போர்க்களத்தை விட்டு ஓட ஆரம்பித்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசுரோடு இருக்கிறார்கள். காவிர்களில் சிலர் அவர்களை கண்டு விடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பாதுகாப்பாக இருந்தவர்கள் 14 பேர். அந்த 14 பேரில் உம்மு அம்மாரா என்ற சஹாபி பெண்மணியும் ஒருவர். அந்த உம்மு அம்மாரா என்ற சஹாபி பெண்மணியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சொன்னார்கள், இந்த உம்மு அம்மாரா இருக்கிறாவே, உஹது களத்தில் நான் வலது பக்கம் பார்த்தாலும் அவர்தான் இருந்தால், இடது பக்கம் பார்த்தாலும் அவர்தான் இருந்தால், முன்னால் பார்த்தாலும் உம்மு அம்மாரா, பின்னால் பார்த்தாலும் உம்மு அம்மாரா நின்று கொண்டு எனக்கு பாதுகாப்பு தந்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு பெண்மணி நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு கொடுத்தார்கள். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹுடைய தோளிலே ஒரு வெட்டு இருந்தது. எந்த அளவு வெட்டு என்று சொன்னால், ஒருவர் தன் கையை உள்ளே வைக்கக்கூடிய அளவுக்கு தோளிலே சதை இல்லாமல் இருந்தது. அப்படியே இந்த வெட்டு உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது என்று சொல்கின்ற போது சொன்னார்கள், ஒருவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி வந்தான். இந்த சந்தர்ப்பத்தில் முகமதை கொல்லாவிட்டால் வேறு வழியே இல்லை என்று நபி அவர்களை வெட்ட வந்தான். அவன் குதிரையிலே இருந்தான். நான் அவனை தாக்குவதற்கு போனேன். அவன் குதிரையிலிருந்து வெட்டிய வெட்டுத்தான் இது. அப்போது நேருக்கு நேர் வந்தவர்களோடு நான் மோதினேன். ஆனால் குதிரையிலிருந்து வருகின்றவர்களோடு என்னால் மோத முடியாமல் இருந்தது. ஏனென்றால் என்னிடத்திலே கேடயம் இல்லாமல் இருந்தது. அப்போது ஓடுகிற ஒருவருடைய கையிலே கேடயம் இருந்தது. அதை அவர் போட்டுவிட்டு போனார். அந்த கேடயத்தை எடுத்து நான் போராடினேன் என்று சொல்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண்மணியுடைய எதிர்பார்ப்பை பாருங்கள். அந்த பெண்ணுடைய கணவர் 2 ஆண் மக்கள் ரசூலுல்லாஹ்வோடு கூட நின்று அவர்களை பாதுகாக்கிற பணியில் இருந்தார்கள். அவர்களில் ஒருவருடைய கை வெட்டுப்படுகிறது.
கை வெட்டுப்பட்டது உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய ஆடையை கிழித்து ஒரு கட்டை போட்டுவிட்டு சொன்னார்கள், மகனே எழுந்து போராடு என்று சொன்னார்கள். பொதுவாக எந்த தாயும் தன் பிள்ளையினுடைய மேலில் இரத்தத்தை கண்டால் உடனே தடுமாற்றம் அடைந்து விடுவாள். ஒரு உண்மையான தாய், அதாவது தாய் பாசம் இருந்திருந்தால் மகன் கொஞ்சம் ஓரமாக இருந்தாலும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க கட்டு போட்டு விட்டு சொன்னார்கள், ரசூலுல்லாவை பாதுகாக்க வேண்டியிருக்க எழுந்து போராடி என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு அம்மாராவே இது உன்னால் மாத்திரம்தான் சாத்தியமாகும் என்று சொன்னபோது அந்த பெண்மணி அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் என்னுடைய கணவனும் என்னுடைய 2 ஆண் மக்களும் இப்போது உங்களை சூழ இருக்கிறோம். இந்த போர்க்களத்தில் ஆபத்தான கட்டத்தில் உங்களோடு இருக்கிறோம். நாளை மறுமையிலும் உங்களோடு இருப்பதற்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருபகாயி ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் இவர்களை சுவனத்தில் எனது நண்பர்களாக ஆக்கிவிடு என்று சொன்னார்கள். அந்த துஆவுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் போராடினார்கள் என்று உஹதுடைய வரலாற்றில் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இஸ்லாத்தை பாதுகாத்தல் என்கிற பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த பொறுப்பிலே நாங்கள் என்ன பங்கு செய்கிறோம்? இஸ்லாத்தை படித்து பரப்புதல் என்கிற பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கிறது. கடந்த காலத்தை எடுத்து பார்த்தால் சில கட்டங்களில் ஆண்கள் தடுமாறுகிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் பெண்கள் உறுதியாக இருந்திருக்கக்கூடிய வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உஹது போரிலே ஆண்கள் ஓடுகிற நேரத்திலே அந்த ஓடுகிற ஆண்களை அன்னை ஸல்லல்லாஹு அன்ஹா அவர்கள் கம்பல் போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுவிட்டு நீங்கள் ஓடுகிறீர்களா என்று போர்க்களம் நோக்கி திருப்பினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்றால் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுடைய தாத்தா, அக்கா. ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுடைய அக்கா என்று சொன்னால் எத்தனை வயசு இருக்கும்? உஹது போர் நடக்கிற நேரத்திலே நபி அவர்களுக்கு கூட 53 வயது. குறைந்தது அவர்களுக்கு 65 வயது தாண்டி ஒரு மூதாட்டியாக இருந்திருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்திலும் போர்க்களத்திலிருந்து ஆண்களை போர்க்களம் நோக்கி திசை திருப்பக்கூடிய அளவுக்கு உறுதியான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த அதாவது சஃபியா ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது. அதாவது முஸ்லிம் சமுதாயத்தின் பாதுகாப்பு விஷயத்திலே பாருங்கள், ஹைபர் போருக்கு, அதாவது ஹைபர் போருக்காக, அகழி போருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அகழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். அப்போது பெண்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோட்டைகளை வைத்திருந்தார்கள். அந்த கோட்டைக்குள் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இல்லையா என்று உளவு பார்ப்பதற்காக 2 யூதர்கள் வருகிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை கண்டுவிடுகிறார்கள். அந்த கோட்டைக்கு பாதுகாப்பாக இருந்த ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, 2 யூதன் வந்திருக்கிறாங்க, இவங்க போனாங்கன்னு சொன்னா பெண்களுக்கு ஆபத்தாகிடும், வந்தவன் திரும்பி போகக்கூடாது, அதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க, அவனை கொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவருடைய கையில் ஒரு காயம் இருந்தது. அவர் வயது போனவராக இருந்தார், இயல்புடைய சண்டை குணம் இல்லாதவராகவும் இருந்தார். சஃபியா என்னால் முடியாது என்று சொன்னபோது அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய ஆடையை இறுக்கி கட்டிக்கொண்டு ஒரு கூடாரத்தினுடைய கம்பை எடுத்துக்கொண்டு போய் பின்வழியாக வந்து அந்த யூதனுடைய தலையிலே ஓங்கி ஒரு அடி அடித்து அவன் கீழே விழுந்ததுக்கு பிறகு வந்து சொல்கிறார்கள், ஆளை அடித்து போட்டிருக்கிறேன், தலையை வெட்டி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போவும் ஹஸ்ஸான் இல்லாம சொல்கிறாங்க, என்னால் அது இயலாதுன்னு சொல்கிறாங்க. அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவனுடைய மார்பிலே கால் வைத்து கழுத்தை 2ஆக வெட்டி தலையை மட்டும் தூக்கி கொண்டு வந்து எதிரிகள் பக்கமாக வீசிவிட்டார்கள். எதிரிகள் ஆகா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்கிற நிலையிலே அவர்கள் திரும்பி போனார்கள் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஆக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பு என்கிற விஷயத்திலேயும் அவர்கள் கவனம் செலுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இவ்வாறு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நாங்கள் ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். மார்க்கத்தை படிக்கிறதுக்காக அவங்க பட்ட சிரமங்கள், அதிலே அவர்கள் காட்டிய ஆர்வங்கள், வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் காட்டிய ஆர்வம், இதையெல்லாம் நாங்கள் வரலாற்றில் ஏராளமாக பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தார்கள். அவர்களுக்கு போரில் பங்கெடுக்க வேண்டும் என்று ஆசையாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஷஹீதாக நான் மரணிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுத்து ஷஹீதாக நான் மரணிக்க வேண்டும், நானும் போர்க்களம் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ உன் வீட்டிலேயே இரு, ஷஹாதத் உன்னை தேடி வரும் என்று சொன்னார்கள். அப்போது அந்த பெண்மணி தான் வீட்டிலேயே மரணிப்பேன் என்பதை புரிந்து கொண்டு வீட்டிலே இருக்கிறார்கள். நம்மக்கிட்ட யாராவது இப்படி சொன்னா, நீங்கள் வீட்டில் இருங்க, உங்களை வந்து ஒரு ஆள் கொல்லுவாண்டா நிம்மதியாக இருப்போமா? ஆனால் அவங்க அந்த மரணத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். அந்த மரணத்தை எதிர்பார்த்து தன்னுடைய அடிமை இடத்திலே சொல்லியிருந்தார்கள். ஆண் பெண் அடிமை 2 பேர் இருந்தார்கள். நான் எப்போது மௌத்தாகிறேனோ அப்போது உங்களுக்கு சுதந்திரம் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த 2 அடிமைகளும் இவங்க எப்போ மௌத்தாகுவாங்கன்னே பார்த்துட்டு இருந்தாங்க.
ஆனால் அவங்க மௌத்தாகலை. ஒரு கட்டத்தில் அவங்களே அதிருப்தி அடைஞ்சு இவையா மௌத்தாக மாட்டோம், நம்ம கொண்டாதான் சரி வரும்னு சொல்லி அவங்கள கொலை செஞ்சிட்டாங்க. கொலை செஞ்சுட்டு தப்பி ஓடிட்டாங்க. அவர்களுடைய மரணம் எப்படி அறியப்பட்டது என்றால், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ஷஹீதா என்று தான் சொல்வார்கள். அவங்க மௌத்தாகிறதுக்கு முன்னாலே ரசூலுல்லாஹுடைய முன்னறிவிப்பு என்கிறதுனால தியாகி, உயிர் தியாகி என்று சொல்வார்கள். அவங்க வளமையாக குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கும். நான் சுபவுக்கு பள்ளிக்கு வருகின்ற போது குர்ஆன் ஓதக்கூடிய ஓசையை நான் கேட்பேன். இன்று அவர்களுடைய வீட்டில் குர்ஆனுடைய சத்தம் எனக்கு கேட்கவில்லை, என்ன என்று போய் பார்ப்போம் என்று போனால் அங்கு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 2 அடிமைகளையும் எடுத்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்று அவர்களுடைய மரணத்தை சஹாபாக்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள் என்றால், அந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லை என்பதை வைத்து அறிந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய வீட்டினுடைய நிலைமை என்ன? எங்களுக்கு குர்ஆனை ஓதுறதுக்கு நேரம் இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படுகிறதோ அந்த வீட்டுக்கும் அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படாத வீட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவென்றால், உயிருள்ளவனுக்கும் பிணத்துக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படக்கூடிய வீடுகள் உயிருள்ள வீடுகள், அல்லாஹ்வுடைய பெயர் நினைவு கூறப்படாத வீடுகள் செத்த வீட்டுக்கு சமனானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எங்களுடைய வீடுகள் எந்த நிலையில் இருக்குது? எங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை கேட்குதோ இல்லையோ, இந்து மத வேதங்களுடைய ஓதல்களை கேட்குது, கிறிஸ்தவ மத வேதங்களுடைய ஓதல்களை கேட்குது, நாடகத்தின் பேரிலையும் டிவி நிகழ்ச்சிகளின் பேரிலையும். வீட்டில் நம்ம குர்ஆன் நாடகம் வந்து பார்க்குறோம், ஆனால் அதில் அவன் மதத்தை ஓதுறான். எங்களுடைய வீடுகளிலே அவர்களுடைய மதம் ஓதப்படுகிறது. அப்போ நாங்கள் எங்களுடைய வீட்டு சூழல்கள் எல்லாம் மாறி போயிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, பெண்களுடைய முக்கியமான பொறுப்பு என்கிறது அடிப்படையிலே அவர்களுடைய வீட்டில் இருக்கிறது. வீட்டு சூழலை இஸ்லாமாக மாற்றுவது இது பெண்களுடைய கையில் இருக்கக்கூடிய அடிப்படையான பொறுப்பு. இந்த பொறுப்பிலே அவர்கள் கணவனோடு நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறை இருக்கிறது, பிள்ளையோடு நடந்து கொள்ளக்கூடிய நடைமுறை இருக்கிறது. இதில் எல்லாம் ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் சில தவறுகளை விட்டுக்கொண்டே வருகிறோம். அந்த தவறுகள் விட்டுக்கொண்டு வருகிற காரணத்தினால் காலப்போக்கிலே பெரிய தவறுகளை நாங்கள் சந்திக்க வேண்டி வருகிறது. அன்பின் தாய்மார்களே, சகோதரிகளே, முதலாக எங்களுடைய குழந்தைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் தொடர்ச்சியாக துஆ செய்ய வேண்டும். நாங்கள் எப்போ துஆ செய்கிறோம் என்றால், பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் துஆ செய்கிறோம். ஆனால் பிள்ளைக்கு செய்யக்கூடிய துஆக்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் குர்ஆனிலே பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார், ரப்பி ஜஅல்னி முகீமஸ்ஸலாம் வமின் துர்ரியத்தி, யா அல்லாஹ் என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கிவிடு என்று துஆ செய்கிறார்கள். எப்பயாவது நானும் தொழணும், என் பிள்ளையும் தொழணும், தொழுகையில் எங்கள்கிட்ட பலகீனம் வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் துஆ செஞ்சுருக்கிறோமா? ஆனால் பிள்ளைகள் தவறு செய்கின்ற போது நம்ம எவ்வளோ புத்தி சொன்னாலும் கேட்குறான் இல்லையே என்று சொல்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாற்றத்தில் துஆவுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. இதில் எங்களுக்கு கவனம் இல்லாமல் இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய இன்னொரு துஆவை பாருங்கள், வஜ்னுபினி வபனிய அந்நாபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என் சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாத்து விடு என்று துஆ கேட்கிறார்கள். இந்த மாதிரி நம்ம எப்பயாவது துஆ கேட்டிருக்கிறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? சிலைகளை உடைத்தவர். நம்மனா என்ன நினைப்பா, ஏண்ட பிள்ளையா சிலை வணக்கம் செய்வானா, அந்த பக்கம் திரும்பியும் பார்க்க மாட்டான்னு நம்ம சொல்லுவோம். சிலைகளை உடைத்து சிலைகளுக்கு எதிராக பெரிய பிரச்சாரம் செய்த இப்ராஹிம் நபி, யா அல்லாஹ் நானும் சிலை வணக்கத்துக்கு போய்விடக்கூடாது, என் பிள்ளைகள் சந்ததிகள் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். அப்போ எங்களுடைய சந்ததிகளுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும் என்கிறதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக கிடைச்ச நேரம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரை பற்றி அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், இன்னி சம்மைத்துஹா மரியம், இந்த பிள்ளைக்கு நான் மரியம் என்று பெயர் வைக்கிறேன். இன்னி உஈதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம், யா அல்லாஹ் இந்த குழந்தையையும் இந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய குழந்தையை விட்டு நீ சைத்தானை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று கேட்குறாங்க. குழந்தை கிடைச்ச உடனே அவங்க எப்படி துஆ கேட்குறாங்கன்னா, யா அல்லாஹ் இந்த குழந்தைக்கு சைத்தான்ட தீங்கு வந்துடக்கூடாது, சைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுறேன். குழந்தைக்கு மட்டுமில்ல, இதுக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளையையும் கூட சைத்தானுடைய தீங்கு வந்துடக்கூடாது. குழந்தை கிடைச்ச உடனே பேர பிள்ளைக்காகவும் துஆ செய்கிறாங்க.
நம்ம எப்பயாவது இப்படி கற்பனையாவது பண்ணியிருக்கோம், எல்லாம் ஏண்ட பிள்ளை நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தாலும் கூட என் பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லவங்களா இருக்கும்னு நாங்கள் துவா கேட்டிருக்கிறோமா? இப்படி நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் குழந்தைகளுக்காக தாராளமாக பெற்றோர்கள் துவா செஞ்சிருக்கிறாங்க. எங்களிடத்தில் அந்த துவாவுல பலகீனம் இருக்குது. எப்பயாவது அந்த பிள்ளைக்கு நோய் வந்தால் நோய்க்காக துவா செய்கிறோம், பயணம் போகுதுன்னா அல்லாஹ் அவளா போய்த்து வரட்டும் துவா செய்கிறோம், பிள்ளையினுடைய இபாதத்துக்கு, பிள்ளையினுடைய கொள்கைக்கு, பிள்ளை சைத்தானுடைய வழியில் போய்விடக்கூடாது என்பதற்காக பிரார்த்தனை செய்கின்ற தாய்மார்களை தேட முடியாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் நிறைய தாய்மார்கள் பதுவா செய்வாங்க. பதுவானா குழந்தைக்கு எதிராக பிரார்த்திக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்குறோம். குழந்தைகள் தப்பு செய்கிற நேரத்தில் அல்லது அவங்க துச்சனம் பண்ணுகிற நேரத்தில் பிள்ளைகள்னா துச்சனம் பண்ண தான் செய்வாங்க. சில தாய்மார்கள் என்ன பாசிர திட்டுறாங்கன்னே தெரியாது. நாசமா போ, அரபா போ, சனியம் பிடிச்சி போ, தொலைஞ்சி போ, இந்த மாதிரியெல்லாம் திட்டக்கூடிய தாய்மார்கள் நாங்கள் பார்க்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் சொன்னால் பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் செய்யக்கூடிய துவாக்கள் மிக விரைவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த நிலையில் தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக துவா செய்வதை விட்டுவிட்டு அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே முதலாவது எங்களுடைய வீட்டு சூழல் மாற வேண்டும் என்றால் நாங்கள் அவசியமாக அதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்கின்ற அதே நேரத்திலே எங்களுடைய நடவடிக்கைகளிலும் மாற்றம் தேவை. சில வீடுகளிலே சில தாய்மார்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஓரளவு அக்கறை காட்டுறாங்க. மாலையானதும் பிள்ளைகளை கண்டிக்கிறாங்க, குர்ஆன் எடுத்து ஓது, படி, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் இந்த ஓதலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதான்னு கேட்டால் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. சில வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளையை போட்டு ஒரு ரூமில் மூடிட்டு ஒழுங்காக ஓதணும் சொல்லிட்டு அவங்க நாடகம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிள்ளை ஓதுமா? குழந்தைகளை பொறுத்தளவு அவங்களுக்கு தேவையான போதனைகள் கிடையாது, அவர்களுக்கு தேவை வழிகாட்டல், முன்னுதாரணம் அவர்களுக்கு தேவை. ஓதுன்னு சொன்னா சரி வராது. நாங்கள் ஓதணும்னா அவங்களா குர்ஆன் எடுத்து ஓத ஆரம்பிப்பாங்க. கண்டிஷன் வச்சு நாங்கள் ஓத வைக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கு என்ன ஆகியிருக்கிறது என்றால் குர்ஆன் ஓதுவது என்பது பிள்ளைகளுக்கு ஒரு தண்டனையாக மாறி இருக்குது. சில வீட்டில் பார்க்கலாம், பிள்ளைகள்லாம் விளையாடி விளையாடி லீவு நாள் சனி ஞாயிறு வந்துச்சுன்னா துச்சினம் பண்ணிட்டு இருப்பாங்க. உமாவும் கண்டிச்சு பாப்பா, சும்மா இருங்கன்னு சொல்லி பாப்பா, அடிப்பேன்னு சொல்லி பாப்பா, வாப்பா வந்தா சொல்லுவேன்னு சொல்லி பாப்பா, பிள்ளைகள் கேட்காது. கூட விளையாடிங்கன்னா குர்ஆன் எடுத்து ஓத சொல்லிடுவேன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள்லாம் கப்சிப்பாங்க, ஆஹா குர்ஆன் எடுத்து ஓத சொல்லிடுவாங்க. இப்போ குர்ஆன் ஓதுவதுங்கிறதே பிள்ளைகளுக்கு வெறுப்பாக மாறி இருக்குது. ஏன்னா நாங்கள் ஓர்டர் மட்டும்தான் போட்டு கொண்டிருக்கிறோம், கட்டளை தான் இட்டு கொண்டிருக்கிறோம், நாங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்வது கிடையாது. எனவே பிள்ளைகளை பொறுத்தளவில் முன்மாதிரி தேவை. அந்த முன்மாதிரி தாயிடத்தில் இருந்து தான் அவர்கள் முழுமையாக பெற வேண்டும். தந்தையுடைய பங்கு இருக்கிறது. உங்கள்கிட்ட பேசுறதுனால அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதே போல பிள்ளைகளுக்கான சில வழிகாட்டல்கள் கற்பிக்கிறவங்க சொல்லுவாங்க. மதரசாவுக்கு அனுப்பினா அவங்க எப்படி இருக்கணும், எப்படி ஒழுக்கமாக இருக்கணும்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இதை ப்ராக்டிக்கலில் கொண்டு வரது யார்? நடைமுறையில் கொண்டு வரதுக்கான பயிற்சியை கொடுக்கறது யார்? அவங்க கொடுக்கலாமா? ஒரு ஒஸ்தாது சொல்லி கொடுக்குறாரு, தூங்கும் போது அல்லாம பிஸ்மிக அமூத்து வகையா இதை ஓதணும்னு சொல்லி கொடுக்குறாரு. பிள்ளையும் பாடமாக்குது. மலசல கூட செல்கின்ற போது அவுது பில்லாஹி மினல் ஹுபுதி வல் ஹபாயிதுன்னு சொல்லணும், பிள்ளையும் அதை பாடமாக்குது. இதை நடைமுறைக்கு யார் கொண்டு வரது? அவர் பிள்ளையெல்லாம் டாய்லெட்டுக்கு அனுப்பி அவுது பில்லாஹி மினல் ஹுபுதி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரா? தகவலைத்தான் அவருக்கும் கொடுப்பாங்க. வீட்டில் அந்த பிள்ளைகளை படுக்கின்ற போது அந்த துவாவை ஓதச் செய்வது, சாப்பிடுகின்ற போது பிஸ்மியை சொல்ல வைப்பது, மலசல கூடங்களுக்கு போகின்ற போது அந்த ஒழுங்குகளை கடைபிடிக்க வைப்பது, அந்த நடைமுறைக்கு கொண்டு வர வைப்பது தாய்மார்களாகிய உங்களுடைய பொறுப்பு தான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா, என் பிள்ளை எல்லா துவாவையும் பாடமாக்கி இருக்குது அல்ஹம்துலில்லாஹ், ஒரு மேடையில் வந்து அந்த துவாவை சொல்ல சொன்னா அழகா புள்ள சொல்லுது, ஒரு போட்டி ஒன்று வச்சா என் பிள்ளை முதலாவது வாரான், ரெண்டாவது வாரான், இதோடு திருப்திப்படுகிறீர்கள். அந்த துவாக்கள் பெருமனே பாடமாக்குவதற்காக சொல்லப்படுவது கிடையாது, நடைமுறையில் கொண்டு வருவதற்காக சொல்லப்படுது. அந்த பிள்ளை ஒரு 5 வயசு 7 வயசு 8 வயசு ஆச்சுன்னா துவா எல்லாம் மறந்து போயிடுது. ஏன்னா அந்த பாடமாக்கணும், நடைமுறைக்கு வரலை. அதற்கு பிறகு நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத நிலை அந்த ஆகிவிடுகிறது. எனவே சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு மதரசாவுக்கு அனுப்புறீங்க, ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, அங்கே பல நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அந்த நல்ல விஷயங்களை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான பயிற்சியை கொடுக்க வேண்டியது பெற்றோர்களாகிய, குறிப்பாக தாய்மார்களாகிய உங்களுடைய பொறுப்பு. நல்ல ஆளாக இருக்கிறேன், மாப்பிள்ளை நல்ல ஆளாக இருக்கிறேன், இந்த புள்ள மட்டும் இப்படி ஆகிட்டானேன்னு கவலைப்படுகிறோம். அப்போ பிள்ளைகளுடைய அந்த தடுமாற்றத்துக்கும் பிள்ளைகளுடைய அந்த நெறிப்பிறழ்வுக்கும் நாங்கள் தான் நடைமுறையில் காரணமாக இருக்கிறோம். அன்பின் தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய வீடுகளை இன்றைக்கு டிவி ஆக்கிரமித்திருக்கிறது. இந்த டிவிகள் மூலமாக
நிறைய பாதிப்புகள் இருக்குது. நம்ம வெறுமனே நாடகம் பார்க்குறோம், இது அப்படி நினச்சிட்டு போகிறோம். அது ஒவ்வொரு செய்தியும் எங்களை பாதிக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு டிவி விளம்பரம் போகுது. விளம்பரத்தை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்கிறதே கிடையாது. ஒரு விளம்பரம் போகுது. அந்த விளம்பரம் என்னன்னு சொன்னால், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய விளம்பரம். உங்களோட கார் போய் முட்டிப்பட்டுச்சுன்னு சொன்னால் நாங்கள் உங்களுக்கு அந்த காரை புதுசாக்கி தருவோம். இதுதான் அந்த விளம்பரத்துடைய நோக்கம். அதை எப்படி காட்டுறான்னு சொன்னால், ஒரு தந்தை தன் மகனுக்கு ஒரு விளையாட்டு கார் வாங்கி கொடுக்குறான். வைன் பண்ணி விட்றான். அதை ஓடி போய்த்து ஒரு சுவத்தில் மோதி உடஞ்சிருது. உடஞ்சோடனே மகன் கவலையாக குந்திட்டு இருக்கிறான். தந்தை வந்து தடவி விட்டு இன்னொரு காரை கொடுக்குறார். அப்போ ஒரு தந்தை போல் நாங்கள் உங்களை அரவணைப்போம், உங்களோட கார் உடஞ்சா நாங்கள் வேறு கார் தருவோம் என்று அந்த கம்பெனி சொல்லுதான், வட்டிக்கு சொல்கிறான். இந்த காட்சியை என் புள்ள பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்துட்டு சொல்கிறான், அந்த வாப்பானா நல்ல வாப்பா, எங்கள் வாப்பானா கார் உடஞ்சிச்சின்னா இதுக்கு பிறகு வாங்கியே தரமாட்டேன்னு சொல்லுவார்னு சொல்கிறான். உடைச்சிட்டியா இதுக்கு பிறகு மட்டும் கேட்டுறாதேன்னு சொல்லுவார். அவர் உடஞ்சோடனே வாங்கி கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. இது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக இருந்தாலும் அந்த பிள்ளையினுடைய மனசில் அடி மனசில் என்ன பதியுதுன்னு பாருங்கள். டிவியில் வார வாப்பா நல்ல வாப்பா, டிவியில் வார உம்மா நல்ல உம்மா, ஏண்ட உம்மா வாப்பா நல்லவங்க இல்லை. இந்த மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக பதிஞ்சிச்சின்னு சொன்னால் சின்ன பிள்ளைகள் மனசில் பதிகிறது லேசாக அழியாது. அது அடி மனசில் இருந்துச்சுன்னு சொன்னால், உங்களை பற்றிய தரக்குறைவான எண்ணம் பிள்ளைக்கு உண்டாயிடுச்சுன்னு சொன்னால், நீங்கள் என்ன நல்ல விஷயம் சொன்னாலும் அந்த பிள்ளை கேட்காது. இவங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதா? இந்த மாதிரி ஒரு மனநிலை உருவாகிவிடும். அப்போ நாங்களே எங்களுடைய பிள்ளைகள் கெட்டுப்போவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி வைக்கிறோம், அதற்கான வாய்ப்புகளை உருவாக்குறோம். எனவே எங்களுடைய வீட்டு சூழல் விஷயத்திலே நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. இதே போல் ஒரு முறை ஒரு தாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு அவங்க திரும்பி போகிறாங்க. போகும்போது பார்த்தா அவங்க கூட்டிகிட்டு வந்த அவங்களுடைய பிள்ளை ரசூல்லாவோட விளையாடி கொண்டிருக்கு. அவங்க மடியில் இருந்துட்டு இருக்குது. தாய் பிள்ளையை கூப்பிடுறாங்க. பிள்ளை அந்த ரசூல்லாவோட இருந்த அந்த அரவணைப்பில் வராமல் நிற்கிது. அப்போ அந்த தாய் சொல்கிறாங்க, நீ ஓடி வாந்தியன்னா உனக்கு நான் ஒரு ஈச்சப்பழம் தருவேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளையும் ஓடி வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீ சொன்னபடி பழம் கொடுக்கலடா நீ பொய் சொன்னவளாகுவாய் என்று சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எவ்வளோ விஷயங்களை பிள்ளைகளை நம்ம ஏமாத்துகிறோம். இதில் பாதிப்பு என்னன்னு சொன்னால், அந்த பிள்ளையோட மனசில் ஒரு எண்ணம் வந்துடும், என் உம்மா இப்படி தான் சொல்லுவா, செய்ய மாட்டா, ஏமாத்துவா, பொய் சொல்லுவா. இப்படி வந்ததுக்கு பிறகு நீங்கள் அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறீங்க, வாழ்க்கையிலேயே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அந்த பிள்ளை நினைக்கும், எனக்கிட்டேயே நீங்கள் 1000 தரம் பொய் சொல்லியிருக்கீங்க, எனக்கு வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளை என்ன நினைக்கும், இவ பெருசாக பயம் பண்ணுறாங்க, என்னையே எத்தனை தரம் ஏமாத்தாங்க. போன பெருநாளைக்கு நீ பாஸ் ஆகினா அது வாங்கி தரேன்னு சொன்னாங்க, இது வாங்கி தரேன்னு சொன்னாங்க, பாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒன்று இல்லாச்சு. இந்த மாதிரி அந்த பிள்ளைகளுடைய மனசில் வந்துச்சுன்னு சொன்னால் பிள்ளைகளை எங்களால் நெறிப்படுத்த முடியாமல் போய்விடும். பெற்றோருக்கு பிள்ளைகள் கட்டுப்படுறாங்க இல்லைன்னு சொல்லி சொன்னால் பெற்றோரை பற்றி இருக்கக்கூடிய அந்த மதிப்புகள் குறைந்து போய்விடுகிறது. அதனால தான் அவங்க கட்டுப்படாமல் இருக்கிறாங்க. எனவே நாங்கள் எங்களுடைய வீட்டு சூழல் விஷயத்திலே மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எங்களிடமிருந்து பிள்ளைகள் முன்மாதிரியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு அறிவிப்பிலே, அக்ரிமு அவுலாதக்கும், உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிள்ளைகளை கண்ணியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது, பெற்றோர்களை தான் பிள்ளைகள் கண்ணியப்படுத்தணும். ஆனால் பிள்ளைகளை ஏன் கண்ணியப்படுத்த சொல்றாங்கன்னு சொன்னால், அப்பதான் பிள்ளைகள் கண்ணியமாக பழகுவது எப்படி என்கிறதை கற்றுக்கொள்வார்கள். தாய் தந்தையிடமிருந்தான் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் அவங்களோட கண்ணியமாக நடப்பதன் மூலமாக அவங்க கண்ணியமாக எப்படி நடந்து கொள்வதுங்கிறதை பழகிக் கொள்வார்கள். எனவே நடத்தைகள் மூலமாக பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டியிருக்கிறது. பெற்றோர்கள் தொழுகையை பேணுகிறவர்களாக இருந்தால் பிள்ளைகளிடத்தில் அந்த நடத்தை வரும். பெற்றோர்கள் வாக்கு மாறாத போக்குள்ளவர்களாக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னால் ஒழுக்கம் உள்ளவர்களாக நடந்து கொண்டால் பிள்ளைகளிடத்தில் அந்த மாற்றம் வரும். சில பகுதிகளை நாம் பார்க்கலாம், சேரி பகுதிகளை, அந்த அந்த பிள்ளைகள் என்ன விஷயம்னாலும் சண்டை தான் பிடிப்பாங்க. சாதாரணமாக பயணத்தில் ஒரு சின்ன ஒரு தட்டிப்பட்டாலும் என்னடான்னு சொல்லி சண்டைக்கு தான் வருவாங்க. அது அந்த பகுதியே அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். பிறக்கும் போதே அப்படியே பிறந்தாங்க. அவங்க பிறக்கும்போது சாதாரணமாக தான் பிறக்கிறாங்க. அவங்க வாழக்கூடிய சூழலிலிருந்து அப்படியான குணாதிசயங்களை கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள். எனவே வீட்டு சூழலை இஸ்லாமாக மாற்றுவதுங்கிறது மிக முக்கியமான தவ்வாவுடைய மிக முக்கியமான பகுதி. அந்த பொறுப்பு பெரிய அளவில் உங்களுடைய கையில் இருக்குது. சில தாய்மார்கள் சொல்லலாம், அந்த கணவருடைய ஒத்துழைப்புலாம் இல்லாமல் எங்களால் இதெல்லாம் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு காலத்திலும் அதுக்கு முந்தைய காலங்களிலெல்லாம் தந்தை இல்லாமலே தாய்மார்கள் பல பிள்ளைகளை வழிநடத்தி இருக்கிறாங்க. அவங்களை ஒழுக்கம் உள்ளவங்களாக கொண்டு வந்திருக்கிறாங்க. மார்க்கத்துக்கு பேணுதல் உள்ளவங்களாக ஆக்கியிருக்கிறாங்க.
கடந்த கால வரலாறுகளை பார்த்தால் சில இமாம்கள் தாயிடத்திலே குர்ஆனை மனனம் செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தாய்மார்கள் அவர்களுக்குரிய வழிகாட்டலாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, உங்களுடைய அடிப்படையான பொறுப்பு வீட்டை இஸ்லாமியமயப்படுத்துவது. அதிலே குழந்தைகள் விஷயத்தில் அவங்களை நெறிப்படுத்துறது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொறுப்பு. இன்றைக்கு பிள்ளைகளை நெறிப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பிள்ளைகளுடைய இயல்பு ஆரம்ப காலத்தை பொறுத்தளவில் பிள்ளைகள் பெற்றோருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுடைய உலகம் பெற்றோர்கள் தான். ஆனால் இன்றைக்கு பிள்ளைகள் எங்களை தாண்டி வெளியிலே பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். எங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களை நெறிப்படுத்துவதற்கு நாங்கள் பொறுமையாக நிறைய சிரமங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. நம்ம இதை எடுத்துக்கொள்ளலைன்னு சொன்னால் எங்களோட முதுமை காலத்தில் கவலையோடு நாங்கள் வாழ வேண்டி வரும். என் பிள்ளை இப்படி இருக்கிறானே, என் பிள்ளை இப்படி மோசமாக இருக்கிறானே, ஊர் உலகத்தில் முகத்தை காட்ட முடியாமல் போச்சுது, இந்த மாதிரி நம்ம கவலைப்படுவதற்கான ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். என இதில் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, வீட்டினுடைய ஒழுங்கமைப்பில், வீட்டினுடைய அமைதியில் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. கணவனோடு அவர்கள் நடத்தக்கூடிய வாழ்க்கை முறையில், இந்த வாழ்க்கை முறையிலே இன்று நிறைய பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கிறோம். இன்று நிறைய தலாக் விவாகரத்துகளை பார்க்கிறோம். கடந்த காலங்களில் இல்லாத அளவுக்கு விவாகரத்துகள் அதிகரித்து போகிறது. இதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் கணவன் மனைவிக்கிடையிலே உறவுகளே விரிசல்கள் அதிகரித்து வருகிறது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதிலே தடுமாற்றங்கள் ஏற்படுகிறது. இந்த விஷயத்தில் ஆண்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. பல ஆண்கள் வீட்டிலே சர்வாதிகள் போன்று நடந்து கொள்கிறார்கள். படிக்காதவர்கள் இல்லை, படித்தவங்களும் அப்படித்தான் நடந்து கொள்கிறாங்க. மார்க்கம் தெரியாதவங்கள மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணுகின்றவர்கள் கூட வீட்டிலே சர்வாதிகளாக நடந்து கொள்கிறாங்க. பெண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை பற்றி சிந்திக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொண்டார் என்ற விவரங்களை பற்றி கவனத்தில் கொள்ளாமல் வாழக்கூடிய வாக்குமுறை ஆண்களிடத்தில் இருக்குது. இங்கு நான் பெண்களிடத்தில் பேசுனதால் உங்களுக்கு செய்தியை சொல்கிறேன். அதனால் சில நேரம் பெண்களுக்கு ஒரு ஆத்திரம் வரதுண்டு. எப்போ இவங்க பயானுக்கு கூப்பிட்டாலும் நம்மளை பிடிச்சி ஏசிட்டு இருப்பாங்க, திட்டிட்டு இருப்பாங்க, இந்த மௌலியமாருக்கு இதுதான் வேலைன்னு சொல்லி. உங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்குது. இதனால் நம்ம ஒரு சைட்டில் நின்று பேசுகிறோம் என்று தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அன்பின் தாய்மார்களே, சகோதரிகளே, குடும்ப வாழ்விலே பிரச்சனைகள் வருவதற்கு அடிப்படை காரணங்கள் ஒன்று கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது. குடும்ப வாழ்வில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆயிஷா நாயை பார்த்து, ஆயிஷாவே, நீ எப்போது என்னோடு கோபமாக இருப்பாய் என்பது எனக்கு தெரியும், நீ எப்போது என்னோடு செல்லமாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்று சொன்னார்கள். அப்போ ஆயிஷா அவங்க கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சத்தியம் பண்ணுவதாக இருந்தால் முகம்மதின் இறைவன் மீது சத்தியமாக சத்தியம் பண்ணால் நீ என்னோட செல்லமாக இருக்கிறாயின்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இப்ராஹிமின் இறைவன் மீது சத்தியமாக நீ சத்தியம் பண்ணா உனக்கு என்னோட ஏதோ ஒரு கோபம் இருக்குதுன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உண்மைதான், நான் கோபத்தோடு இருக்கின்ற போது உங்களுடைய பெயரை சொல்ல விரும்பவில்லை என்று சொல்கிறாங்க. அப்போ மனைவியினுடைய பேச்சை வச்சு அவங்களுக்கு நம்மளோட ஏதோ ஒரு தகராறு இருக்குதுங்கிறத புரிஞ்சு கொள்றவங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஆயிஷா நாயுடைய நிலைமையை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில் இருக்கிறாங்க, சக்கராத்துடைய வேதனையில் இருக்கிறாங்க. அப்போது ஆயிஷா நாயுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஒரு மிஸ்வாக் குச்சியினால் பல்லு துலக்கி கொண்டு வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குச்சியை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஆயிஷா நாய் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு அந்த குச்சி வேணுமான்னு கேட்குறாங்க. வேணும்னு சொல்கிறார். அந்த குச்சியை எடுத்து அவர் ஒரு பக்கமாக பல்லு துலக்கி இருக்கிறார், மறுபக்கத்தை எடுத்து கடித்து மென்மைப்படுத்தி கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லை தீட்டி விட்டு இலர் ரஃபீக்கில் ஆலான்னு கையை வச்சுனாங்க. அதோட வஃபாத் ஆகிறாங்க. ஆயிஷா நாயி சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது மடியில் தலை வைத்து எனது எச்சி அவர்களுடைய வாயில் பட்ட நிலையில் மௌத்தாகினார்கள் என்று சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை பாருங்கள். மௌத்தாகிற சந்தர்ப்பத்தில் எவனாவது பல்லு திட்ட விரும்புகிறான்னு நாங்கள் நினைப்போமா? அப்படி ஒரு எண்ணம் எங்களுக்கு வராது. சக்கராத்துடைய வேதனையில் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு பார்வையை வைத்து இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம் மனைவிட்ட இருந்துச்சு. இன்றைக்கு எங்களுடைய குடும்ப நிலவரங்களில் நிறைய பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இவரை கட்டி 30 வருஷம் ஆச்சுது, இந்த மனுஷனுக்கு எப்போ கோபம் வரணும்னு தெரியாது, எப்போ ரோசம் வரணும்னு தெரியாது, எப்போ என்ன செய்வான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ கணவனுடைய தன்மையை புரிந்து கொள்ளாத நிலை இருக்கிறாங்க. இந்த புரிஞ்சு கொள்ளாததுனால பிரச்சனைகள் வருகிறது. ஆண்கள்கிட்டையும் பலகீனங்கள் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு
இப்போ சாப்பாடை போடுவான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பொம்பளையும் பாப்பா மாப்பிள்ளை நல்லா பேப்பர் பார்த்துட்டு இருக்கிறாரு, சரி சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சு இன்னும் அடுத்த வேலையை முடிச்சுட்டே போயிடுவோம், சும்மா தானே இருக்கிறா எடுத்து முடிச்சுட்டு போயிடுவோம்னு நினைப்பாங்க. மாப்பிள்ளை நினைப்பாண்டா நான் பசியில் இருக்கிறேன், இவன் சோத்தை போடாமல் வேற வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இப்படியே மனசுலேயே கோவத்தை வச்சுட்டு இருப்பானே தவிர வாயை திறந்து சோத்தை போடுன்னு சொல்ல மாட்டான். இவர் நினைக்கிறத அவங்க செய்யணுமா. இவையும் சும்மா இருக்கிறாரு, கும்முன்னு இருக்கிறாரு, என்ன ஏதுன்ற ஒரு வார்த்தை கேட்கவே மாட்டாங்க. இப்படி ஒட்டும் இல்லாமல் உறவும் இல்லாமல் வாழ்கிற நேரத்தில் அந்த கோபதாவங்கள் வெறுப்புணர்வுகள் வருகிறது. இந்த அடிப்படையில் கணவனுடைய சுபாவம் என்ன என்கிறத பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு என்ன எதை செஞ்சால் கோபம் வரும், எதை பேசுனா ரோசம் வரும், இதை புரிஞ்சு கொள்ளணும். சில பெண்கள் தேவையில்லாமல் பிரச்சனையை துவைக்குவாங்க. உங்கள் தாத்தாவை பார்த்தீங்களா, அக்காவை பார்த்தீங்களா இப்படி செஞ்சாங்க, உங்கள் அம்மாவை பார்த்தீங்களா இப்படி செஞ்சாங்கன்னு பேசுவாங்க. இதை பேசினா அவனுக்கு கோபம் வந்தால் பேசாமல் விட்டுறலாம். பேசுறதுனால எந்த லாபமும் இல்லைன்னு தெரியும். சும்மா நோண்டி பார்க்குறது, அவன் அதை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் பழி வாங்குவான். இந்த மாதிரி குடும்பங்கள்ங்கிறது இந்த அரசியல் மாதிரி ஒருத்தர் பழி வாங்குற மாதிரி ஆகி கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம். இது போக இயல்புறையே நம்ம ஒருத்தர் தவறாக புரிஞ்சு கொள்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்று அல்லாஹ் தஆலா சில இயல்புகளே வித்தியாசங்களை வச்சிருக்கலாம். அந்த வித்தியாசங்களை உணர்ந்து கொள்ளாததுனாலையும் குடும்பத்துக்குள்ள ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தப்பெண்ணங்கள் எழுகிறது. உதாரணமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆணுக்கு கவலை இருந்தால் அடக்கிக் கொள்வான், சோகம் இருந்தால் அடக்கிக் கொள்வான். பொம்பளையை பொறுத்தளவு அதை வெளிப்படுத்துவாங்க. ஆளுதோ ஒப்பாரி வச்சோ ஏதோ செஞ்சால் தான் அவங்களால நிம்மதியாக இருக்க முடியும். இதே மாதிரி தான் அவங்க பாசத்தையும் மறைச்சிக்குவாங்க, இந்த கவலையை மறைச்சிக்குவாங்க. பெண்களை பொறுத்தளவு பாசம் இருந்தால் அதை வெளிப்படுத்தணும்னு விரும்புவாங்க. இந்த ஒரு வேறுபாடு அல்லாஹ் இயல்பாக வச்சிருக்கிறான். இந்த வேறுபாட்டை புரியலைன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ள விரிசல் வர்றது தவிர்க்க முடியாமல் போயிடும். உதாரணமாக ஒரு மாப்பிள்ளை பயணம் போகிறார், வெளிநாட்டுக்கு போகிறார். 6 மாதம் கழிஞ்சு தான் வருவார். மனைவிக்கு கவலையாக இருக்கும். அவள் கவலையாக இருக்கிறான்னு காட்டிக்கொள்றதுக்காக அங்கலஞ்சல போகிற நேரம் மூக்கை சிந்திட்டு கண்ணை சிந்திட்டு போவாங்க. ஆனால் மாப்பிள்ளையை பார்ப்பாங்க, ஒன்றும் இல்லாமல் கம்முன்னு இருக்கிறானேன்னு நினைப்பு வருவாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன நினைப்பு வருதுன்றா, இவன் பிரிஞ்சு போகிறான்னு இவ்வளோ கவலைப்படுறேனே, ஒரு கட்டு கண்ணீர் இவன்ட கண்ணிலேருந்து வருகுதா, இவன்லாம் ஒரு மனுஷனா, இவன் மேலே நான் இவ்வளோ பாசம் வச்சுக்கலாம், கல்லு மாதிரி இருக்கிறானே, எப்படா என்னை விட்டு பிரிஞ்சு போனால் நிம்மதிங்கிற மாதிரி நடந்துக்கிறான்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை அது இல்லை. அவன் அழுதாண்டா அது ஆண்மைக்கு அழகு இல்லை. அதனால் அழுக வந்தாலும் அவன் காட்டிக்கொள்ள மாட்டான். அப்படியே கண் கலகினாலும் வெங்காய திரும்பி கண்ணை தொடச்சிட்டு நமக்கெல்லாம் அப்படி இல்லைன்ற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அப்போ இதுதான் ஆணுடைய சுபாவம். அவனுக்கு கவலை வந்தாலும் காட்டிக்க மாட்டாங்க. அதை நம்ம புரிஞ்சு கொள்ளாத நேரத்தில் இவருக்கு நம்ம மேலே பாசம் குறைவாக இருக்குது, இவர் மேலே நான் நிறைய பாசம் வச்சுருக்கிறேன், ஆனால் இவர் நம்ம மேலே அந்த அளவுக்கு பாசம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். இதே போல் ஒரு அவங்க கணவனுக்கு தலைவலி தலை குத்துன்னு சொன்னால் பொம்பளை பதறி போயிடா, என்னங்க சுடுதண்ணி வைக்கவா, ஒத்தனம் கொடுக்கவா, மருந்து குடிக்கிறீங்களா, கொஞ்சம் தூங்குறீங்களான்னு எல்லாம் கேட்பாங்க. அதே பொம்பளை போய் மாப்பிள்ளையோட தலைவலிக்குன்னு சொன்னால் 2 பெனடோலை போட்டு எல்லாம் சரியாக போயிடணும். நீங்கள் வைத்து பெனடோல் போடுறதுக்காக கேட்குறீங்க, பெனடோல் போன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அவனும் புரிஞ்சிக்கிறது இல்லை. பொம்பளை என்ன எதிர்பார்க்குறான்னா, ஒரு 4 வாரத்தை உனக்கு தலைவலியா, இன்றைக்கி நீ சமைக்க வேணாம், நான் சமைக்கிறேன், கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன் ஏதாவது சொல்லுவார். ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவான், அதுக்கு பிறகு இல்லை பரவாயில்ல நானே செய்கிறேன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆனால் அவன் என்ன வேணால் பெனடோலை குடிச்சு சும்மா இருன்னு சொல்ல போகிறான். இப்போ உங்களுக்கு என்ன நினைக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இவனுக்கு தலைவலின்னு சொன்னால் நான் பதறி போகிறேன், எனக்கு தலைவலின்னா பெனடோல் போட சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த ஒருத்தருடைய டைப்பை புரிஞ்சு கொள்ளாமல் போகின்ற போது ஒருத்தரை பற்றி நம்ம தவறான மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக படியுது. அந்த படிஞ்சால் நம்ம அதில் நம்ம காட்ட மாட்டோம், வேறு ஏதாவது ஒன்றில் காட்டுவோம். அப்படி காட்டுகின்ற போது அவனுக்கு நம்ம மேலே வெறுப்பு வருது. நம்ம இது கொஞ்சம் சேரம் விரிசல்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்குறோம். எனவே அடிப்படையில் அல்லாஹ் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து சில வித்தியாசங்களை வச்சிருக்கிறான். அந்த வித்தியாசங்களை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அந்த வித்தியாசங்க ஆணுண்டா இப்படி இருப்பான், பொம்பளைண்டா இப்படி இருப்பான்னு 2 பேரும் புரிஞ்சு கொண்டால் ஒருவரை பற்றி ஒருவர் தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழ்நிலை எல்லாம் போயிடும். சில விரிசல்களை நம்ம தவிர்க்கலாம். இதே போன்று அல்லாஹ் தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களுக்கு சில கட்டளைகள் இட்டிருக்கிறார்கள். அந்த கட்டளைகளில் அடிப்படையானது அல்லாஹ் தஆலா ஆண் தான் பெண்ணுடைய நிர்வாகம் செய்யக்கூடியவன், பெண்ணை நிர்வகிப்பது ஆண்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த அடிப்படையை பெண்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி சொன்னால் நாங்கள் என்ன ஆம்பளையில் அடிமையாக வச்சுட்டு இருக்கிறோமா நீங்கள் கேட்பீங்க. ஆனால் பெரும்பாலான ஆண்கள் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் பெரும்பாலான விஷயங்களில் பெண்ணுக்கு தான் கட்டுப்பட்டுருக்குறாங்க.
அவன்கிட்ட எதை கேட்டாலும் நம்ம வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னா சொல்லுவாங்க. பள்ளியால் கூப்பிட்டு ஒரு வேலையை செய்யலாமா, உங்கள் காணியை பள்ளிக்கு கொடுக்குறீங்களா, காசுதாரன்னு சொன்னாலும் நான் ஒரு வார்த்தை வீட்டில் கேட்குறேனே, வீட்டுன்னு சொல்கிறது மனைவிட்ட கேட்டு சொல்கிறேங்கிறது அர்த்தம். மனைவிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு வெக்கத்தில் வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு வாங்க. என்ன கேட்டாலும் அவங்க அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. அதான் இந்த ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்குது. வீட்டினுடைய நிர்வாகி ஆண்டான், அவங்களுடைய கொண்டோரில் தான் நம்ம இருக்கணும். இதை சொல்லுகிற போது நம்ம கொண்டோரை மீறி நம்ம என்ன செய்கிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் பிரச்சனையாகும். உதாரணமாக ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே போகிறதா இருந்தால் கணவனுடைய அனுமதி தேவை. சில ஆண்கள் பொதுவாக விட்டுருப்பாங்க, நீ அம்மா வீட்டுக்கு போய்த்து வர, பக்கத்தில் இருக்கிற போய்த்து வரனா பிரச்சனை இல்லை, விட்டுருப்பாங்க. ஆனால் ஒரு தகவல் சொல்லிடணும், நான் இதான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு ஒரு தகவலை சொல்லிடணும். ஃபோன் இருந்தால் ஃபோனில் சொல்லிடலாம், இல்லைன்னா போகிறதுக்கு முன்னே போகிறதுக்கு இன்றைக்கி அன்றைக்கி நான் மாலையில் வீட்டுக்கு போய்த்து வரேன்னு இருக்கிறேன்னு தகவல் சொல்லிடணும். மாப்பிள்ளை வேலை விட்டு வாராரு, வீடு இல்லை, வீடு பூட்டி இருக்குது, நீங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறீங்க. அவனுக்கு அந்த வேலை விட்டு வார நேரம் வீடு பூட்டி இருக்குதுங்கிற ஆத்திரத்தில் ஏதாவது கோபமாக ஏதாவது பேசணும், எங்கே போனாயின்னு சொல்லி. அம்மா வீட்டுக்கு கூட போகிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு கேட்டால், நீ அம்மா வீட்டுக்கு போனியா, யார் வீட்டுக்கு போனியா, எனக்கு என்ன தெரியும்னு சொல்லுவார். அது கோபம் வருகின்ற போது என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாமல் பேசுறது, அது உண்மையான வார்த்தைகள் கிடையாது. இப்போ உங்களுக்கு என்ன வருவா, நான் அம்மா வீட்டுக்கு போனால் கூட என் மாப்பிள்ளை சந்தேகப்படுறாரு, வித்தியாசமாக பேசுகிறாருன்னு. இது இல்லை பிரச்சனை. பிரச்சனை சொல்லாமல் போனதான் அவன் கோபத்தில் வெளிப்படுத்துகிறானுங்கிறது. இப்போ இந்த சிந்தனை வந்து விட்டால் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, அன்பின் சகோதரிகளே, சைத்தானுக்கு நாங்கள் வழி விட்டு விடுவோம். சைத்தான் வந்து என்ன செய்வான்னா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சைத்தானுக்குன்னு ஒரு சிம்மாசனம் இருக்குது, அது கடலுக்கு மேலே இருக்குது. அங்கே இருந்து அவன் என்ன செய்கிறான்டா, தன்னுடைய படைகளை அனுப்புகிறான் மக்களை வழிகெடுப்பதற்காக. அனுப்பிட்டு என்ன செய்வான்டா, சைத்தான் நல்ல ஒரு நிர்வாகி, வேலையை கொடுத்துட்டு வேலை என்ன செஞ்சாயின்னு கேட்பான். அவன் கூப்பிட்டு ஒருத்தரா கேட்பான், நீ என்ன செஞ்சாய், நீ என்ன செஞ்சாயின்னு. ஒவ்வொரு சைத்தானும் அவன் செஞ்ச வேலைகளை சொல்லுவாங்க, இதெல்லாம் பெரிய வேலை இல்லைன்னு சொல்லிவிடுவான். ஒரு குட்டி சைத்தான் வந்து சொல்லுவான், ஒரு கணவனுக்கு மனைவியில் சின்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையை பெருசாக்கி ரெண்டு பேரையும் நான் பிரிச்சுட்டு வந்தேன்னு சொல்லுவான். அப்போது பெரிய சைத்தான், சபாஸ், நீ தான் சரியான வேலை செய்தவன் என்று அவனை கூப்பிட்டு பக்கத்தில் இருப்பாட்டிக் கொள்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சைத்தானுக்கு மிகவும் விருப்பமான வேலை கணவன் மனைவி இடையில் பிரச்சனையை உண்டாக்குறது. நாங்கள் அதுக்கான வாசல்களையும் வழிகளையும் உண்டாக்கிவிடக்கூடாது, அதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளும் உருவாக்கிவிடக்கூடாது. சில குடும்பங்களை பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லாமலேயே சண்டை வந்து கொண்டிருக்கு. என்னன்னு கேட்டால், என் மாப்பிள்ளை என்னோடையெல்லாம் ஒழுங்காக பேசவே மாட்டார், முகம் கொடுத்து சொல்லவே மாட்டார், எதையுமே கதைக்க மாட்டார். ஆனால் பக்கத்து வீட்டு பொம்பளை வந்து காய்ச்சா சிரித்து பேசுகிறாரு. உங்களோட சிரித்து பேசலைங்கிறதுக்காக பக்கத்து வீட்டாக்கள் வந்தால் கோவத்தோட பேசலுமா? இப்போ இது சைத்தான் வந்து ஒரு சந்தேகத்தை போடுறான். இதுக்கு உண்மையிலே சந்தேகப்படுறதாக இருந்தால், நாங்களும் வேறொருவரோட சிரித்து பேசினா தவறான எண்ணத்தில் பேசுவதாக இருந்தால் தான் நம்ம சந்தேகப்படணும். நம்மளும் தேவையானவங்களோட சிரித்து பேசக்கூடிய சூழ்நிலை வருகிறது. நம்ம தப்பெண்ணத்தோட அப்படி சிரித்து பேசுறதில்லைங்கிற போதும் நம்ம மாப்பிள்ளையோட பேசினவன் மட்டும் தப்பான எண்ணத்தோட பேசியிருப்பான், நம்ம எப்படி முடிவு செய்கிறது? இந்த சாதி சந்தேகம் கொண்டு வந்தால் அதை ஒரு பெண் கணவனிடத்தில் வெளியிட்டால், ஆண்களுக்கு வரட்டு கௌரவம் இருக்குது. நான் ஒரு அடி பாய்கிறேன் நீ நினைச்சேன்னா நான் 2 அடி பாஞ்சு காட்டுவேன், நீ என்ன செய்வான்னு நினைப்பான். சில பெண்களுடைய சந்தேகமே ஆண்களை தப்பான வழியை கொண்டு போய் சேர்க்குது. நான் அப்படி செஞ்சான் உன்னால் என்ன செய்ய முடியும் என்றதுக்காக வழிகட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. இது போன்ற சந்தர்ப்பங்களை சைத்தானுக்கு இடம் கொடுக்காம அணுகக்கூடிய தன்மை இருந்திருக்கணும். ஆம்பளையுடைய சுபாவத்தை அறிஞ்சு, மாப்பிள்ளையுடைய சுபாவத்தை அறிஞ்சு, அப்படியே உங்களுக்கு கூட போகிற மாதிரி தெரிஞ்சிச்சின்னு சொல்லி சொன்னால் சூசகமாக சொல்லலாம். எதையுமே சூசகமாக சொல்லி செய்விக்கக்கூடிய பக்குவத்தை நம்ம பெறணும். உங்களை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, நீங்கள் நல்ல மனுஷன்தான். ஆனால் உங்கள் மேலே நான் வச்சிருக்கிற அன்பால் உங்களோட யாராவது சிரித்து பேசினா எனக்கு பொறாமை வருது, அதனால் இதை குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ரூட்டில் போய் அவன் மேலே உள்ள நல்ல மதிப்பை நம்ம சொல்லிட்டோம்னா, நம்ம மனைவி நம்ம மேலே மதிப்பு வச்சிருக்கிறா, நம்மளை நம்புகிறா, எனவே நம்ம தப்பு செய்யக்கூடாதுன்னு என்ன வரும்? என் மனைவி என்ன நம்பலை, நான் தப்பு செய்வேன்னு நினைக்கிறா, எனவே நான் தப்பு செய்யக்கூடாதுன்னு எவனா நினைப்பானா? அவள் தான் என்னை நம்பலையே. நம்புகிறவனுக்கு துரோகம் செய்வதைத்தான் மக்கள் பெரிய குற்றமாக நினைக்கிறாங்க. என் மனைவி என்னை நம்புகிறான், எனவே நான் அவளுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற நிலையை மாப்பிள்ளைக்கு கொண்டு வர வேண்டியதான் ஒரு பெண்ணுடைய கடமையை தவிர, என் மனைவி என்னையெல்லாம் நம்புறதில்லை, சிரிச்சா கூட சந்தேகப்படுறா, நான் அப்போ அப்படி ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னால் நான் தப்பே செய்யக்கூடாதுன்ற ஒரு நிலைக்கு ஆண் வரமாட்டான். இதே போல தான் சில குடும்ப விஷயங்களை கூட அணுக தெரியாமல் அணுகுவதனால் பிரச்சனையாக்கி கொள்கிறார்கள். பெண்களை பொறுத்தளவு அவங்க வீட்டிலே இருக்கிறதுனால அடிக்கடி வெளியே போகணும்னு ஆசைப்படுவாங்க. இது அவங்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய இயல்பு தான். ஆண்கள் இதை புரிஞ்சு கொள்ளணும்.
ஆண்களை பொறுத்தவரை எந்த நாளும் வேலைக்குன்னு போகிறதுனால சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் சந்தோஷமாக நிம்மதியாக வீட்டில் இருக்கிறத விரும்புவாங்க. ரெண்டும் முரண்பாடான சில விருப்பம். இப்போ ஒரு பெண்ணை நினைக்கிறான்னு சொல்லிச்சுன்னா, ஸ்கூல் விடுமுறை வருது, நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோம்னு நினைக்கிறான். தப்பான எண்ணம் கிடையாது. மாப்பிள்ளை நினைக்கிறான்னு சொன்னால் லீவு வருது, சும்மா நிம்மதியாக வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைக்கிறாரு. பொம்பளை வைத்து அம்மா வீட்டுக்கு போகணும்னு விருப்பத்தை வைக்கிறான். மனிதன்ட்டு ஒரு இயல்பு இருக்குது, தன்னை மனசில் இருக்கிறத சொல்ல முடியாட்டி கோவப்படுவான். இப்போ ஒரு ஆம்பளை என்ன யோசிக்கிறான்னா, பயணம் என்று சொன்னதும் மாமி வீட்டுக்கு போகணும், போகிற வாரம் செலவு இருக்குது, அங்கே போய் 2 நாள் நிற்கிற நேரத்தில் சும்மா இருக்க முடியாது, அங்கே ஏதாவது கொண்டு போகணும், அந்த செலவு இருக்குது. வார நேரம் மாமியோட கையில் மாமோட கையில் ஏதாவது கொடுத்துட்டு வராட்டி மரியாதை இல்லை, அப்படி ஒரு செலவு இருக்குது. அங்கே போய் 2 நாள் நிற்கின்ற போது மாமா போய் கறி வாங்கிட்டு வர மாதிரி பார்த்துட்டு இருந்தால் என்ன மரியாதைக்கு சரி வராது, நான் போய் சாமான்லாம் வாங்கி கொடுத்தா தான் எனக்கு மரியாதை. இப்படியெல்லாம் பார்த்தா ஒரு 10-12,000 ரூபா போயிடும். இதை பொம்பளை சொல்லலை, அவங்க வீட்டுக்கு வந்தால் 10,000 ரூபா செலவாகும்னு சொல்லலை. எனவே கோவப்படுவான். கோவப்பட்டு உனக்கு எப்போ பார்த்தாலும் உமா வீட்டுக்கு போகிற யோசனை தான், 2 மாதிரி பேசி சில நேரம் அடித்து சொல்லிடுவான். உனக்கு எப்போ பார்த்தாலும் உங்கள் உமா வீட்டுக்கு போகிற யோசனை தான், எங்கள் உமா வீட்டுக்கு போகணும் எப்பயா நீ சொன்னியான்னு கேட்பான். கேட்டால் இவையும் அந்த ஆத்திரத்தில் உங்கள் உமா வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு என்ன வேலை இருக்குது, எங்கள் உமா தான் நான் பார்ப்பேன்னு சொல்லிடுவான். இப்போ சும்மா தேவையில்லாமல் உங்கள் உமாவா எங்கள் உமாவான்னு சொல்லி தகராறு வருகிறது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் கணவனாக எங்களுடைய தாயுடைய வீட்டுக்கு போகிற மாதிரி நம்ம பேச தெரிஞ்சுக்கணும். சின்ன பிள்ளைகள்கிட்ட வேலை வாங்குறோமே, ஆம்பளைகள் அப்படித்தான், பொம்பளைகள் ஒழுங்காக பேசினாங்கன்னா அவன் சின்ன பிள்ளையாக மாறிடுவான். அதனால தான் அல்லாஹ் தஆலா பெண்களை பார்த்து சொல்கின்ற போது ஆண்களோடு குலைந்து பேசாதீங்கன்னு சொல்கிறான். மாப்பிள்ளையை தவிர வேறு யாரோடும் குலைந்து பேசக்கூடாது. நீங்கள் மாப்பிள்ளைகிட்ட குலைஞ்சு பேசுனீங்கன்னு வைங்க, அவன் உங்களை சின்ன பிள்ளை மாதிரி மாறிடுவான். அல்லாஹ் தஆலா ஆண்களுக்கு வச்சுக்கூடிய இயல்புண்டது. வேறு டோக்கில் நீங்கள் போகலாம். அடிக்கடி மாப்பிள்ளைகிட்ட உமாவோட பேசுனீங்களா, உங்கள் உமா அடிக்கடி பேசிக்கங்க, இந்த முறை லீவு ஒரு உங்கள் உமா வீட்டுக்கு போயிட்டு உமா மாமியை பார்த்து வரணும், எனக்கு மாமியை பார்க்காட்டி எனக்கு மாதிரியாக இருக்குது, இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் இந்த முறை உமாவுக்கு பார்க்க கூட்டிகிட்டு போனால் அடுத்த முறை அவங்க உமா வீட்டுக்காக நான் கூட்டிகிட்டு போகணும். இல்லைன்னா சரியில்லை, எங்கள் உமா விஷயத்தில் அவ்வளோ அக்கறை காட்டுக்கின்ற போது அவங்க உமா விஷயத்தில் நான் அக்கறை காட்டாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவனா புரிஞ்சு கூட்டிகிட்டு போவான். சண்டை பிடிச்ச ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு பார்க்காம இப்படி வலிக்கு கொண்டு வரதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நாங்களாக அதை எந்த பிரச்சனை எப்படி அணுகிறதுங்கிறத வச்சு தான் பிரச்சனை குறையுதா கூடுதாங்கிறது இருக்குது. எனவே குடும்ப விவகாரத்தை பொறுத்தளவு அந்த வீட்டு சூழல் பிரச்சனை இல்லாமல் வருவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது பெண்களுடைய அணுகுமுறை தான். அந்த அணுகுமுறையை நீங்கள் சரியாக வச்சுக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது நல்லா இருக்கு. ஆனால் பெண்கள் சில நேரத்தில் கை கொள்ளக்கூடிய அணுகுமுறைங்கிறது பிரச்சனையை பூதாகரமாக்கிறது. மாப்பிள்ளை மேலே அதாவது ஏதோ ஒன்று நினைப்பாங்க, அது கிடைக்கலன்னு சொன்னே முகத்தை கொஞ்சம் கடுமையாக வச்சுக்குவாங்க, பேச்சை கொஞ்சம் கடுமையாக வச்சுக்குவாங்க. மாப்பிள்ளைக்கு இவ ஏன் கடுமையாக இருக்கிறான்னு கூட தெரியாமல் போயிடும். ஏன்னா பெண்களுடைய குணத்தை பெரும்பாலான ஆண்கள் புரிந்து கொள்வது கிடையாது. அப்படி புரிஞ்சு கொள்ளக்கூடிய மூளை சில பேருக்கு வர்றதும் கிடையாது. இவன் என்ன ஒரே இப்படி மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் வேறு அடிப்படையில் உங்கள் மேலே எரிஞ்சு விழ ஆரம்பிப்பான். சில பெண்கள் அவங்க என்னமோ விரும்புகிறாங்க, அது கிடைக்கலங்கிறதுக்காக வீட்டு சாமான்லாம் தடார்புடான்னு வைப்பாங்க. மாப்பிள்ளை மேலே உள்ள கோவத்தை சட்டிப்பானையில் காட்டுவாங்க. அவனுக்கு ஏன் இவன் கோபமாக இருக்கிறான்னு தெரியாது. என் பொன்னாடி எப்போ பார்த்தாலும் சைத்தான் பிடிச்ச மாதிரி இருக்கிறாவேன்னு சொல்லிட்டு வெறுப்பு வந்துடும். அப்போ உங்கள் மனசில் என்ன இருக்குதுங்கிறத அவன் உணர்றதுக்கு வேறு முறையாக உணர்த்துவதற்கான வழிமுறையை பாருங்கள். சில பெண்களுக்கு மாப்பிள்ளை மேலே உள்ள கோவத்தை வேறொரு டெக்னிக்கில் சொல்லுவாங்க. புள்ள வந்து திடீர்னு தேத்தனி தான்னுவாங்க. இப்போ உங்களுக்கு மாப்பிள்ளையை ஏசணும், ஒரே தேத்தனி தான் உங்களுக்கு, நான் மட்டும் இந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி இருக்கணும், என் கஷ்டம் ஒருத்தருக்கும் புரியாது, உனக்கு ஒரே இந்த அடிப்படை தான் வேலை, இப்படி சொல்லுவாங்க. மாப்பிள்ளை விளங்கும், பிள்ளையை திட்டுற நம்மளை திட்டுறா, நம்ம இதுக்கு வேறொரு சந்தர்ப்பத்தில் பழி வாங்கிக்கோன்னுவாங்க. அப்போ நாங்கள் அணுகக்கூடிய அணுகுமுறை தப்பாக அமைகிற போது அவனும் ஆம்பளைங்கிறதுனால இது என்ன ஏது இதனுடைய நியாயம் என்னன்னு பார்க்காம இதுக்கு வேறொரு இடத்துல நான் பழி வாங்கிக்கொள்ளணும்னு நினைப்பான். தேவையில்லாமல் ஒருத்தர் பகைச்சு கொண்டு தேவையில்லாமல் ஒருத்தர் சர்ச்சைப்பட்டு கொண்டிருப்போம். இது குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலையும் கூட பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எங்களுடைய மதரசாவுக்கு மாணவர்களை சேர்க்கின்ற போது நாங்கள் ஒரு பரீட்சை வைப்போம். பரீட்சை வச்சு பிள்ளைகளை சேர்ப்போம். அதில் தமிழ் மொழி சம்பந்தமான ஒரு விஷயமும் இருக்குது. அதில் ஒரு அதாவது வாக்கியம் அமைத்தல் என்று இனக்கலவரம்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. இதை வச்சு ஒரு வாக்கியம் அமைங்கன்னு. அப்போ அந்த டைமில் இலங்கையில் இனக்கலவரம் நடந்துட்டு இருக்குது. ஒரு பையன் எழுதுகிறான், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில் அடிக்கடி இனக்கலவரம் மூழும்னு சொல்லி.
பிடித்துக் கொண்டு முரண்பட்டு கொண்டிருந்தால் அந்த பிள்ளைகளுடைய உள வளர்ச்சி பாதிக்கப்படும், அவங்களுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும். அவர்களும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சண்டை பிடித்து அடைந்து கொள்ள முற்படுவார்களே தவிர முறையாக அடைந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற மாட்டார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் தொழுகையினுடைய நேரமும் வந்துவிட்டது. இந்த நிகழ்ச்சி முடிய நாம் நாட்டுக்கு போகிறதுக்குரிய ஏற்பாடோடு வந்திருக்கிறோம். எனவே வீட்டுச் சூழலை அமைதியாக ஏற்படுத்துகின்ற பொறுப்பு, வீட்டுச் சூழலை இஸ்லாமியமயப்படுத்துகின்ற பொறுப்பு தாய்மார்களாகி உங்களுடைய கையில் இருக்குது. அதை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான். அதை முறையாக உணர்ந்து நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்று சொல்லி சொன்னால் வீட்டுச் சூழல் அமைதியாக இருக்கும். அமைதியான சூழலில் வளரக்கூடிய குழந்தைகளும் நல்லவர்களாகவும் நல்ல பண்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இந்த ஒரு சூழலை உருவாக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இது எங்களுடைய இந்த உலக வாழ்க்கை நிம்மதிக்கு மாத்திரமல்ல, மறுமையினுடைய வெற்றிக்கும் அடித்தளமாக இருக்கும். இப்படியான ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கையை, இனிமையான அமைதியான ஒரு வாழ்க்கையை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என வேண்டி விடைபெறுகிறேன். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.